தினம் என்பது வெறும் பூக்களையும் சாக்லேட்டுகளையும் பகிர்ந்து கொள்ளும் நாளாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் வணிகம் செய்யும் நாளாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் தோழர்களே, மகளிர் தினம் என்பது வெறும் இத்தகையான செயல்கள் மட்டுமல்ல, சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினமாகும். 1908ஆம் ஆண்டு நியூயார்க் நகரில் 15ற்கும் மேற்பட்ட பெண்கள் சம ஊதியத்திற்கும் வாக்குரிமைகளுக்கும் 8 மணி நேரத்திற்கும் வீதியில் இறங்கி போராடி இரத்தம் சிந்தி வியர்வைகள் துளைத்து நமக்காக கொடுத்த நாள் இது. கிளாரா ஜெட்கின் மற்றும் அலெக்சாண்ட்ரியா கொலண்டை போன்ற மார்க்சிய போராளிகள் உழைக்கும் பெண்களின் உரிமைக்காக போராடி பெற்று தந்த செந்நிற திருநாளாகும். 1911 காலகட்டங்களில் ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் முதல் முறையாக சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் பல லட்சக்கணக்கான பெண்கள் சமத்துவத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் வாக்குரிமை மற்றும் வேலை பார்க்கும் இடங்களில் மேம்பட்ட வேலை நிலைமைகளுக்காகவும் பேரணிகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தினர். 1917ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் காலகட்டத்தின் போது ரஷ்ய பெண்கள் ரொட்டிக்காகவும் அமைதிக்காகவும் என்று நிலைநிறுத்தி ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தினர். அதுவே ரஷ்ய புரட்சிக்கான ஒரு முன்னோட்டமாக அமைந்தது. இதுவே உலகளாவிய மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கு அடிப்படை தூண்டுதலாக அமைந்தது. 1975ஆம் காலகட்டத்தின் போது சர்வதேச மகளிர் தினம் ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாட துவங்கியது. இந்த அஃபிஷியலாக இதை அனௌன்ஸ் பண்ண டைமிங்கில் மகளிர் தினம் என்பது வெறும் கொண்டாடப்பட வேண்டிய தினம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பெண்ணும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நியாயமான, சமமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய உலகத்தை நோக்கி பயனாற்றுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும். இந்த ஆண்டுக்கான சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருளாக கொடுப்பதால் பெறுவோம் என்று முன்னெடுத்திருக்கிறார்கள். நாம் அதோடு சேர்த்து பெற்றதால் கொடுப்போம் என்ற அடிப்படையில் அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் இத்தகைய வாய்ப்புகளே கிடைக்காமல் இன்னும் ஆண் ஆதிக்க கொடுமையில் சிக்கி சமத்துவமற்று அடுப்பாங்கரையில் முடங்கி கிடக்கும் பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கின்ற வளர் இளம் பெண்களுக்கும் சமத்துவம் கிடைக்க செய்வோம், சக வாய்ப்புகள் கிடைக்க செய்வோம். அதற்கு ஒருவருக்கொருவர் உறுதுணையாக நின்று கையோடு கை கோர்த்து உயர்த்திடுவோம்.